ஹலோ அசம் ஃபேமிலி மக்களே, வெல்கம் டு SM சினிமா. பிக் பாஸ்க்குள்ள இருந்து வெளியே வரணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிக் பாஸ் வேற என்ன அப்டேட் இருக்கு அப்படின்னு நீங்களாம் தேடிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டி வேர்ல்ட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்கலாமா? ஓ அப்படியா விஷயம்? அப்படி ஏதாச்சும் புதுசா சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நம்ம ரேசிங் ஸ்டார். ரேசிங் ஸ்டார் யாருன்னு தெரியுமா? நம்ம TTF வாசன் தான். நம்ம ரேசிங் ஸ்டார் TTF வாசனோட நியூ மூவியோட டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி செல்லம்னு ஒருத்தர் மஞ்சள் வீரன்ல நடிக்க வைக்கிறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நல்லா மிளகா அரைச்சு விட்டு அமுச்சு விட்டாரு. அட்லீஸ்ட் இதுவாது நல்லா ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஆண்டவனை வேண்டிக்கணும். சரி வாங்க நம்ம டீசருக்குள்ள போயிடலாம். டீசரை பத்தி சொல்லணும்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. என்னம்மா கலாய்க்கிற மாதிரி சொல்றியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, அளவுக்கு ஓகே தான். ரொம்பவுமே அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு மாதிரி டீசென்ட்டா கொடுத்திருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு படத்துல நிறைய முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. வாங்க அவங்க யார் யாருன்னு பாத்திரலாம். இதுல மெயினா பாக்கணும் நம்மளோட ஆடுகளம் கிஷோர். இவர் நடிச்சிருக்காரு. இவர் நடிக்கும் போதே தெரியுது மேபி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்துல அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி ஆடுகளம் மூவில நடிச்ச நரேன், அதுக்கப்புறமா நம்மளோட சிங்கம் புலி எல்லாருமே வந்துட்டு நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்துல. சோ படம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். டீசரை வச்சு கணக்கு போடக்கூடாது. இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம படத்தை பார்த்தே எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். சோ இந்த படத்தோட டீசரு, இந்த படத்துல நடிச்ச ஆக்டரு இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ படம் எப்ப பார்க்கலாம் தான் இருக்கு. ஆனா அந்த படத்துல டைலாக்னு நடிச்சிருக்காங்க. அந்த டைலாக் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிப்போம். வாங்க டைலாக் குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டயலாக் என்னன்னா ஒரு லவ் டயலாக். அதாவது எல்லாரும் ரோஸை கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நான் என் மனசையே கொடுத்து ப்ரப்போஸ் பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாரும் ரோஸ் கொடுத்து தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, ஆனா நான் என் மனசையே கொடுக்குறேங்க உங்களுக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. அடுத்த டயலாக் ஒன்று பார்த்தோம்னா அது வந்து ஆக்ஷன் டயலாக். இப்போ நம்ம சீரியஸா கேட்கணும், நல்லா சீரியஸா கேட்டுக்கோங்க. ஆட்டத்தை ஓட்டத்தை ஐயோ எனக்கு டயலாக் மறந்துச்சு. நம்ம டயலாகே பார்த்துட்டு இருந்துருவோமா? ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியணும். இனி பாருங்க என் ஆட்டத்தை 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய். ஸோ இந்த ஒரு டைலாக பார்க்குறப்ப மாசான டைலாக் கேட்குறப்ப கூஸ் பம்ப்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். என்னம்மா திரும்பவும் கலாய்க்கிறியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். டைலாகும் நல்லா இருக்கு, ட்ரெய்லரும் நல்லா இருக்கு, ஆக்டர்ஸ் கூட சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கா அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்படிங்கும்போது எதிர்பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிர்பார்க்கலாமே, இப்படிதான் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். சரி, படம் ஒரு பக்கம் இருக்கட்டும், டீசர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை வச்சு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்களே, மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கு? தென் விசாரணை நவ் IPL அப்படின்னு போட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு எங்கடா எதை வச்சுடா மேட்ச் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம், ரேசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளவு படம் நடிச்சு மக்களுக்கு ரீச் ஆகி அதுக்கப்புறம் தான் ஒரு பட்ட பேரே வச்சுக்குவாங்க. பட் ஃபர்ஸ்ட் படத்திலேயே ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டுருக்கீங்க. அது எந்த அளவுக்கு ஹைப்பாவே டெவலப் ஆகுது அப்படிங்கறது படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவோம். இவங்க ஹைப் ஏத்துறத பார்த்தா படம் வேற லெவல்ல ஹிட் ஆயிரும் போலயே. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். என்னதான் நம்ம TTF வாசன் மஞ்சள் வீரன் அப்படின்ற ஒரு படத்துல ஆக்டிங்க போட்டிருந்தாலும் இவருக்கு படம் அப்படின்னு பாக்குறப்ப IPL தாங்க. ஏன்னா அதுதான் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிட்டு ரிலீஸ் ஆகிற நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிக்கணும். ஸோ இந்த ஒரு படம் மக்களிடம் எந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்றத பாக்குறப்போ தட் மீன் பப்ளிக் ரியாக்ஷன், அவ்வளவுதாங்க. அதுதாங்க சொல்ல போறேன். அதை கொஞ்சம் பாத்திரலாமா? இதுல ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, ஷார்ட் பிலிம் பிக் பட்ஜெட்ல எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு. இன்னொருத்தவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது என்ன ஷார்ட் பிலிமோட டீசரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ரேசிங் ஸ்டார்னு போட்டிருந்தீங்களே, இதானப்பா இவருக்கு ஃபர்ஸ்ட் பிலிம், அதுக்குள்ள படத்தை கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவர் இந்த படத்துல ஏதோ கருத்து சொல்ல போறாருமே, ரியல் லைஃப்ல இவர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமான ரியாக்ஷன்லாம் பப்ளிக் சைட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இவரோட ஆக்ஷன் டைலாகா இருக்கட்டும், லவ் டைலாகா இருக்கட்டும், அதையுமே மக்கள் வந்து கலாய்ச்சிருக்காங்க. என்னதான் இவருக்கு வந்துட்டு ரியல் லைஃப்ல நெகட்டிவிட்டி இருந்தாலும் படம் வரதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கம் நெகட்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லணும். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீரோல இருந்து யூடியூப்ல இருந்து ஒரு சினி ஃபீல்ட் அளவுக்கு போயிருக்காரு. ஒரு யூடியூப் கம்யூனிட்டிக்கே ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு யூடியூப் கம்யூனிட்டில இருந்து இந்த அளவுக்கு போறது பெரிய விஷயம் தான்ப்பா. சும்மாவா எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துருவாங்க? போறாருன்னா டேலண்ட் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. படம் சூப்பரா இருக்கும், நம்புங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வகை பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம மனுஷன் நிறைய நெகட்டிவிட்டியை வேற ஃபேஸ் பண்ணிருக்காரு. பல வாட்டி சொல்லிருக்கேன்.
சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம. இவரு ஒரு இடத்துக்கு போவாரு அப்படின்றதும் ஒரு ப்ரௌடான விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். என்னதான் அந்த மூவியோட டீசரை பார்த்து நம்ம கான்செப்ட் புரியலனாலும் படத்தை பார்த்தா புரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஸோ மக்களே சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ஒரு மூவியானது கிரைம் அண்ட் பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணி மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அண்ட் இந்த ஒரு மூவியானது இந்த மந்த் லாஸ்ட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இதை தொடர்ந்து இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாக்குறப்போ நம்மள கருப்பு மூவி நம்ம சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுவும் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு மூவில ரீசெண்டா ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு சாங் கேட்கும் போது கடன்னு அவ்வளோ சவுண்டுங்க. கேட்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். மக்களை ஹெட்செட் போட்டு இது கேட்டுறாதீங்க, அவ்வளவுதான் காது. என்னமா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் கேட்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கேட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். அண்ட் ஒய் பிளாக் ஷாம் பிளாக். லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாக்குறப்போ அனைவரும் ஆவலோடு காத்திருக்கும் டியூட் மூவி மீம் ரியாக்ஷன் அதான் பார்க்க போறோம். வாங்க பாத்திரலாம். இந்த ஒரு மீம் பாருங்களேன். என்னடா இந்த சிங்கிள் மீம்ல படத்தையே முடிச்சிட்டீங்களே, தலையாட்டி பையனை வச்சு படத்தையே முடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்து பாக்குறப்போ நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் தாக்கப்பட்டார் அப்படின்னு தான் சொல்லிக்கணும். ஏன்னா இவர் ஸ்டைல் மட்டும்தான் இந்த ஒரு படத்துல பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நம்மளோட டிராகன் படத்துலயாவது சிகரெட் மட்டும் தட்டி விடுற மாதிரி ஒரு ஸ்டைல் பண்ணிருப்பாரு. பட் இந்த ஒரு படம் ஃபுல்லாவே ஸ்டைல் மட்டும்தாங்க இவர் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்மெட் மாட்டுறப்போ ஒரு ஸ்டைலு, பால் பாக்கெட் பிக்கிறப்போ ஒரு ஸ்டைலு, ரிமோட் எடுத்தா ஸ்டைலு, செல்ஃபி எடுத்தா ஸ்டைலு, சாக்லேட் எடுக்கிறப்ப கூட ஸ்டைலுங்க, அதை பிச்சு சாப்பிடுறப்ப கூட ஸ்டைலுங்க. ஸ்டைலோ ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தையே இவர் முடிச்சிட்டாரு. எப்பவுமே இப்படி கூலி படத்துல நம்ம தலைவர் ரஜினி போன்ல நம்பர் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டைலா ஒரு சீனப் பண்ணிருப்பாரு. அதை பாக்குறப்பவே நமக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. பட் இவர் படம் முழுக்க இதுதான் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கும் போது எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல தேவையில்ல. பார்த்த நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி நடக்கிற உனக்கு என்ன பைல்ஸா இல்ல ஸ்டைல்ஸ். அண்ட் இன்னொரு ஒரு பெரிய மீம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன் சாங் ஃபார் ஆல் சிச்சுவேஷன் இன் தி மூவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரும் பிளட் சாங் அதை வச்சியே படத்தை ஓட்டிட்டீங்களேடா அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா வெர்ஷன் ஊரும் பிளட்டும் எல்லா சிச்சுவேஷனோட படத்துலயும் சூப்பரா நீங்க வந்துட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும். படத்தை வச்சு பாட்டை எடுத்தீங்களா இல்ல பாட்டை வச்சு படத்தை மேக் பண்ணீங்களா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இந்த ஒரு பாட்டையும் அந்த ஒரு படத்தையும். அபார்ட் ஃப்ரம் நெகட்டிவிட்டி இந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு வெளில வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அண்ட் இதே மாதிரியே இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மீண்டும் வேற ஒரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். பாய்.